புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய 130வது பிறந்த நாள் இன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்திய அரசியல் சட்ட சாசனத்தை உருவாக்கிய புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவருடைய 134வது பிறந்த நாள் தந்தை பெரியார் பிறந்தமன் ஈரோட்டில் சமத்துவ பேரணியாக 1000 படங்களுடன் அம்பேத்கர் படங்களுடன் அணிவகுப்பு பேரணி மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த பேரணியை மாண்புமிகு வீட்டு வசதித்துறை அமைச்சர் அண்ணன் முத்துசாமி அவர்கள் கலந்து கொண்டு பேரணியை துவக்கி வைத்து அவரும் பேரணியிலே நடந்து வந்தார். பொதுவாக மேற்கு மாவட்டங்களிலே கொங்கு மண்டலத்திலே பொது இடத்திலே புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை எங்கும் இல்லை. ஆனால் ஈரோட்டில் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை அமைப்பு குழு சார்பில் பல்வேறு போராட்டங்களை நடத்தினுடைய விளைவு இன்றைக்கு டாக்டர் அம்பேத்கர் அவருடைய சிலை தந்தை பெரியார் சிலைக்கு அருகில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு முழு ஒத்துழைப்பு நல்கி 2 நாட்களில் அனுமதி அளித்து அதனை திறந்து வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்திலே புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை அமைப்பு குழு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த சிலையை அமைப்பதற்கு தனது சொந்த நிதியை வழங்கி அந்த முழு செலவையும் ஏற்று இங்கு சிலை அமைத்து கொடுத்தவர் அண்ணன் அமைச்சர் முத்துசாமி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்து, இன்றைக்கு தமிழ்நாடு அரசு டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாளை சமத்துவ நாளாக அறிவித்து சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்று நடைபெற்றது. அதன் வகையில் இன்றைக்கு சமத்துவ பேரணி மிக பிரம்மாண்டமாக ஈரோட்டில் நடைபெற்றது. இந்த பேரணியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் புரட்சியாளர் அம்பேத்கர் கூட்டமைப்பு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம ஊர் செய்திகளை பார்க்க நம்ம ஊர் சேனல் ஷபா நியூஸ் தமிழ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.